ஹாய் சினிஃபேஸ் வெல்கம் டு மிஸ்டர் ஸ்மெல் சித்தார்த். ஸோ இந்த வருஷம் வந்து முடிய போது கடைசி நாளில் இருக்கேன். ஸோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க வீடியோ மணி 11 ஆகுது. நாளைக்கு தான் இந்த வீடியோ அப்லோட் ஆகும். ஸோ அடுத்த வருஷம் இந்த வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ எல்லாத்துக்கும் வந்துட்டு ஹாப்பி நியூ இயர் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த 2024 வந்துட்டு ஏகப்பட்ட படங்கள் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ அதுக்கான ஒரு வீடியோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாலே வச்சுட்டு இருந்தது தான். பல யூடியூப் சேனல்ஸில் பல விதமாக போட்டாங்க. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி போட்டாங்க. டாப் 10 பெஸ்ட் மூவிஸ், டாப் 10 ஒஸ்ட் மூவிஸ், அடி வாங்கின மூவி, அந்த மூவி, இந்த மூவின்னு ஏகப்பட்டது போட்டிருந்தாலும், நான் வந்துட்டு ஏதோ ஒன்று பண்ணும்போது இதெல்லாம் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாமே சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்படி டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வரது இந்த டியர் லிஸ்ட்டு. டியர் லிஸ்ட்டே புதுசு கிடையாது. டியர் லிஸ்ட்டுங்கிறது ஒன்றும் புதுசு கிடையாது தான். பட் எனக்கு இது புதுசு. அண்டு என்கிட்ட பிசி எல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஸோ மொபைல்லே ஏதோ ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வருஷம் ரிலீஸ் ஆன அத்தனை மூவிஸ் நான் இது வரைக்கும் பார்த்தா எல்லா மூவிஸுமே இந்த லிஸ்ட்டில் இருக்குது. ஓடிடியில் பார்த்தது, தியேட்டரிக்கலில் பார்த்ததுன்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது. ஒவ்வொன்றா போயிடலாம். ஸோ இதில் வந்துட்டு 5 கேட்டகரி வச்சிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு டாப் வந்துட்டு இதாண்டா சினிமா அப்படிங்கிறது வந்து அந்த கேட்டகரிக்குள்ளே வர படங்கள். அதுக்கப்புறம் செகண்ட் வந்துட்டு ஒர்த்து வருமா அப்படிங்கிறது. ஸோ இந்த இதாண்டா சினிமா கொஞ்சம் அடுத்தது ஒர்த்து வருமா. ஸோ நம்பி வந்ததுக்கு ஒரு நல்ல இது படத்தை கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் வாவ் நைஸ் அப்படிங்கிற படம். ஸோ இந்த கேட்டகரியில் வர படங்கள் எல்லாமே வந்துட்டு நல்லா இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு கேட்டகரிக்குள்ளே வரும். அதுக்கப்புறம் இன்னும் பயிற்சி வேண்டுமோ அப்படிங்கிற அந்த கேட்டகரி. இதில் வந்துட்டு படத்தை நல்லா தான் இருக்குது, ஆனால் ஒரு சில ஃப்ளாஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் இன்னும் பயிற்சி வேணுமாங்கிறது. அப்புறம் கடைசி ஸ்லைடு சி அப்படிங்கிறது. ஸோ இந்த சீல வந்துட்டு கம்மியாக தான் வரும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். மேக்ஸிமம் இதாண்டா சினிமா வரதுக்கு ஜாஸ்தியாக வாய்ப்புகள் இருக்குது என்னுடைய கேதில். உங்களுடைய ஃபேவரட்டுங்கிறதுமே சொல்லுங்கள். ஸோ லெட்ஸ் கெட் டு வீடியோ. ஸோ ஒன்றும் போவோமா. ஃபஸ்ட்டு வந்துட்டு அயலான். இந்த வருஷம் ஃபஸ்ட்டு பொங்கலுக்கே ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ அயலானை பொறுத்தவரை எனக்கு வந்துட்டு எங்கே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வாவ் நைஸ் அதில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சேன். பட் இருந்தாலும் வந்துட்டு இன்னும் பயிற்சி வேணுமா அப்படிங்கிற கேரக்டர் தான் வைக்கணும். ஏன்னா எனக்கு இந்த படம் பார்க்கும்போது நல்லா இருந்தாலும் கூட இன்னும் பயிற்சி வேணுமா தான் சொல்லணும். ஏன்னா ரைட்டிங் ரீதியாக இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு. அப்படிங்கிறனால இந்த படத்தை நான் வந்துட்டு இன்னும் பயிற்சி வேணுமா கேட்டகரியில் வைக்கிறேன். அதுக்கப்புறம் அயலான் கூடவே ரிலீஸ் ஆன கேப்டன் மில்லர். இந்த படத்தை பொறுத்தவரை வந்துட்டு எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடிச்ச படம் தான். இப்போ கூட ஒரு ரீவாட்சை போட்டேன், செம்ம படமாக இருந்துச்சு. இதுக்கு வந்துட்டு ஒர்த்து வருமாவே சொல்லலாம். பட் இருந்தாலுமே வந்துட்டு ரொம்ப கமர்ஷியலாக போகாமல் ஒரு மாதிரி இதாகவே போயிருப்பாங்க, ட்ராமா மாதிரி போயிருப்பாங்க. அதனால வந்துட்டு ஒர்த்து வருமாக்கு போடாமல் ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோ பயங்கரமாக இல்லைங்கிறனால இதை வந்துட்டு வாவ் நைஸில் போடுறேன். அதுவும் இல்லாமல் இது ப்ரீக்வல் சீக்வலாக விட்ருக்காங்க. ஸோ அது எதுவுமே வந்துட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜான்ருங்கிற மாதிரியே இருந்துச்சு. ஒரு ப்ராப்பர் ஆக்ஷனாகவும் இல்லாமல், ப்ராப்பர் பீரியடிக்காகவும் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதனால ஒர்த்து வருமானம் போடாமல் வாவ் நைஸில் போடுறேன். அதுக்கப்புறமா சிங்கப்பூர் சலூன். ஸோ சிங்கப்பூர் சலூன் பொறுத்தவரை நான் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படம். பட் இருந்தாலுமே இன்னும் பயிற்சி வேணுமா அப்படிங்கிறதுல தான் போடணும். ஏன்னா ரைட்டிங்கில் சில ஃப்ளாஸ் இருக்க தான் செஞ்சுது. சில இடங்கள் லேக்காக தெரிஞ்சுது. பட் நல்லாவே இருந்துச்சு. பட் இருந்தாலும் சில இடங்கள் லேக்காக இருந்ததுனால இதை வந்துட்டு இன்னும் பயிற்சி வேணுமோ கேட்டகரியில் போடுறேன். அதுக்கப்புறம் ப்ளூ ஸ்டார் அதை நான் லிஸ்ட்டில் எடுக்க மறந்துட்டேன். பட் அதாவது சொல்கிறேன், ப்ளூ ஸ்டாரை பொறுத்தவரை இன்னும் பயிற்சி வேணுமோல தான் போடணும். ஏன்னா அந்த படம் வந்துட்டு நிறைய இடங்கள் ஃப்ளாஸுங்கிறது தெரிஞ்சுது. ரொம்பவே நிறைய இடங்கள் லேக்காகவும் இருந்துச்சு. சில இடங்கள் ரைட்டிங் வந்துட்டு என்னடா அதுக்குள்ளே இப்படி முடிச்சிட்டிங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் அந்த படமே இன்னும் பயிற்சி வேண்டுமால தான் சொல்லணும். லிஸ்ட்டில் எடுக்கலை நான். அதுக்கப்புறம் லவ்வர். வாவ் நைஸ் அதில் போடலாம். ஒரு நல்ல படம், சூப்பரான ஒரு படம். ஒர்த்து வருமால போடுறது அப்படிங்கிறது தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸுங்கிற அந்த கேட்டகரி உள்ளே வரதுனால இதை வந்துட்டு நான் வாவ் நைஸில் போடுறேன். அதுக்கப்புறம் மஞ்சுமல் பாய்ஸ். இதை பொறுத்தவரை ஸ்ட்ரெயிட்டாக தூக்கி இதாண்டா சினிமாவில் தான் போடணும். ஏன்னா அப்படி ஒரு பயங்கரமான படம். இந்த படத்தை நான் பார்த்துட்டதுக்கப்புறம் என்எஸ்எஸ் கேம்ப் போயிருந்தேன். அந்த ஹாண்டிங்னஸ்ங்கிறது இந்த படத்தில் இருந்ததுனாலேயே வந்துட்டு ஒரு வாரம் அந்த ஹாண்டிங்னஸ்குள்ளேயே நான் சுற்றிட்டு இருந்தேன். ஒரு மாதிரி ஆயிடுச்சு இந்த படம். அதனால இதை வந்துட்டு இதாண்டா சினிமாவில் தான் போடணும். அதுக்கப்புறம் பிரேமலு. லவ் சப்ஜெக்ட் அப்படின்னாலே நம்ம ஊர்லேயும் சரி, இந்த இந்தியன் சினிமாலே வந்துட்டு சேச்சுரேட்டான சப்ஜெக்ட்டு. தொட்டாலே வந்துட்டு நிறைய ஃப்ளாஸோட தான் இருக்கும் அந்த படம். அப்படி இருக்கும்போது இந்த லவ் சப்ஜெக்டை ரொம்ப அழகாக சூப்பராக எடுத்திருந்தாங்க இந்த பிரேமலு படத்தில். அதனால் அது இதாண்டா சினிமாவில் தான் போட்டாகணும். அதுக்கப்புறம் காட்ஜிலா எக்ஸ் காங் தி நியூ எம்பையர். இந்த படத்தை பொறுத்தவரை வந்துட்டு காட்ஜிலா விசஸ் காங்குக்கு அடுத்தது இந்த படம் வருதுங்கும்போது ஒரு மிகப்பெரிய ஹைப்பில் ரிலீஸ் ஆனிச்சு. அண்ட் இவங்க 2 பேரும் சேர்ந்து சண்டை போட போகிறாங்க போது ரொம்ப பெருசாக எதிர்பார்ப்புமே இருந்துச்சு. பட் இந்த படம் வந்துட்டு ஏதோ ஒரு இடத்துல கொஞ்சம் சாப்பிட்டுச்சு அப்படிங்கிறதுனால இதாண்டா சினிமாவில் போடாமல் நான் அதை ஒர்த்து வருமால போடுறேன். அதுக்கப்புறம் ஆவேஷம். தூக்கி போடுறா இதாண்டா சினிமாவில். ஆவேஷம்லாம் வந்துட்டு எந்த கேட்டகரி யோசிக்கக்கூடாது, ஸ்ட்ரெயிட்டு இதாண்டா சினிமா தான். அப்படி ஒரு படம். ஒரு ஆன்டி ஹீரோ கேரக்டர் கொஞ்சம் காமெடியாகவும் காமிக்கலாகவும் சூப்பராக எழுதியிருப்பாங்க. செம்ம படம். அதனால இதை இதாண்டா சினிமாவுக்கு தான் போட்டாகணும். அதுக்கப்புறம் ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் சில பேத்துக்கு நிறைய இடங்கள் வந்துட்டு இந்த படத்தை சொதப்பட மாதிரி தெரியலாம். பட் என்னை பொறுத்தவரை இந்த படம் ஒரு பெஸ்ட் படம். ரீவாச்சபிள் கிடையாது தான். நான் இன்னொரு டைம் இந்த படத்தை பார்க்கவே இல்லை. ஒரு டைம் தான் இது வரைக்கும் பார்த்துருக்கேன். பட் இருந்தாலுமே ஒரு சூப்பரான படங்கிறதுனால வந்துட்டு நான் ஒருத்தவர் மேலேயே போடலாம். தாராளமாக போடலாம் ஒருத்தவர் மேலே.
அதுக்கப்புறம் எலெக்ஷன் உரியடி விஜயகுமாரோடது. ஸோ இந்த படம் வந்துட்டு மேக்ஸிமம் யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. ரொம்ப அண்டர் ரேட்டட் தான். படம் சூப்பரான ஒரு படம். ஒரு ஸ்கிரிப்ட், ஒரு சின்ன ஸ்கிரிப்ட். அந்த ஸ்கிரிப்ட்டுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமோ அதை முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி செம்ம சூப்பராக பண்ணியிருப்பாங்க. சில சாங்ஸ் எல்லாம் செம்ம சூப்பராக இருக்குன்னு என் பிளேலிஸ்ட்டில் வச்சுட்ருக்கேன். ஸோ ஒரு சூப்பரான படம். வாவ் நைஸில் போடுறேன். அதுக்கப்புறம் பிடி சார். இந்த படத்தை ஒருத்தவர் மேலே தான் போடணும். ஏன்னா அப்படி ஒரு தரமான படம். பெண்கள் விஷயத்தை பற்றி பேசியிருக்காங்க, உங்களுக்கு சப்போர்ட்டாக பேசியிருக்காங்க அப்படின்னு சொன்னாலுமே அதையும் தாண்டி வந்துட்டு ஸ்கிரிப்ட்லேயே நிறைய விஷயங்கள் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சு. அதெல்லாமே செம்ம சூப்பராக இருந்துச்சு. அது இல்லாமல் அவங்க லவ் சீன்ஸ் எல்லாம் செம்ம கியூட்டாக இருக்கும். ஒரு ப்ராப்பரான ஒரு மிடில் கிளாஸ் பையனுடைய அந்த கல்யாண வாழ்க்கை, அந்த கல்யாணத்துக்கு ப்ரிப்பேர் ஆகிற அந்த சமயங்கிறது என்ன மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு செம்ம சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அதனால இதை கொட்டி வருத்துவர் மேலேயே போடலாம். அதுக்கப்புறம் ஃபியூரியோஸா தி மேட் மேக்ஸ் சாகா. ஃபியூரியஸா இந்த படம் வந்துட்டு மேட் மேக்ஸ் படத்தோடைய ப்ரீக்வல். ஸோ அந்த ப்ரீக்வலுக்கு வந்து ஜஸ்டிஃபிகேஷனாக ஒரு படமாக இருந்துச்சுன்னா இருந்துச்சு தான். பட் இருந்தாலும் இந்த படம் வந்துட்டு மேட் மேக்ஸ் அளவுக்கு ரொம்ப கமர்ஷியலாக இல்லை. மேட் மேக்ஸ் வந்துட்டு ஒரு தியேட்டர்கள் எக்ஸ்பீரியன்ஸுங்கும் போது சில இடங்கள் வந்துட்டு நம்ம சவுண்டு கொடுக்குறது நம்ம என்ஜாய் பண்ணுற அளவுக்கு இருந்துச்சு. பட் இந்த படம் வந்துட்டு ரொம்ப ஃப்ளாட்டாக தான் ஃபீல் ஆனிச்சு. ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருந்தாலே ஃபர்ஸ்ட் படம் அளவுக்கு எட்ஜ் ஆஃப் தி சீட்டு கொண்டு போகல. அதே சமயத்தில் தியேட்டரில் நமக்கு கத்தவும் தோணல. அப்படிங்கிறனால இதை நம்ம வாவ் நைஸ்லேயே போடலாம். அதுக்கப்புறம் கருடன். இதெல்லாம் தூக்கி இதாண்டா சினிமாவில் தான் போட்டாகணும் ஆப்வியஸாக. அப்படி ஒரு தரமான படம். தியேட்டர் நான் அந்த படம் பார்த்துட்டு ஸ்டோரியிலே போட்டிருந்தேன் இதாண்டா சினிமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி ஒரு படம். தியேட்டருக்கெல்லாம் அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ ரிவெஞ்ச் ஸ்டோரி அது செம்ம சூப்பராக எழுதியிருந்தாங்க எல்லா இடமே. ஸோ சூப்பர் படம். அதனால இந்த இதாண்டா சினிமாவில் தான் போட்டாகணும். அடுத்தது பேட் பாய்ஸ் ரைடர் டை. ஸோ இந்த படத்தை பொறுத்தவரையும் இந்த படம் பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லா பேட் பாய்ஸ் படத்தையும் நான் உட்காந்து பார்த்துட்டு போனேன். எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த படத்தை பொறுத்தவரையும் பேட் பாய்ஸ் 4 நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. எல்லா படங்களையும் கம்பேர் பண்ணும்போது எனக்கு வந்துட்டு பேட் பாய்ஸ் 1 பேட் பாய்ஸ் 4 தான் ரொம்ப ஃபேவரட்டாக இருந்துச்சு. அந்த வகையில் இந்த படம் 5வது படம் வந்துட்டு கொஞ்சம் சொதப்பல் தான் அப்படிங்கிறனால இதை வந்துட்டு வாவ் நைஸ்லேயே போடலாம். அதுக்கப்புறம் மகாராஜா தூக்கி போடுறா இதாண்டா சினிமாவில். அப்படி ஒரு தரமான படம். இந்த படத்தெல்லாம் யோசிக்கவே கூடாது. இதாண்டா சினிமா தான் ஸ்ட்ரெயிட்டாக. ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி அப்படின்னாலுமே அதை நான் லீனியர் ஸ்க்ரீன் பிளேல கொண்டு போய் அதுக்குள்ளே இருக்கிற எமோஷன்ஸ் எடுத்துகிட்டு வந்து அதை அவ்வளோ சூப்பராக பண்ணியிருப்பாங்க. தரமான படம். இப்போ கூட நாளைக்கு ஹெச்டியில் போடுறாங்களாமா, நான் பார்க்க முடியாது, நான் வேலைக்கு போய்ட்டு. பட் இருந்தாலுமே ஒரு தரமான படம். இதாண்டா சினிமாவில் தான் போட்டாங்க. அதுக்கப்புறம் கல்கி தி 2898 AD. இந்த படம்லாம் இதாண்டா சினிமாவுக்கு கீழே எவனா கொண்டு போனீங்கன்னா செம்ம விருப்பாயிடும். அப்படி ஒரு தரமான படம். எவ்வளோ பெரிய ஒரு செட் பீஸ், எவ்வளோ பெரிய விஷயம். ரொம்ப வருஷமாக உட்காந்து ஷூட் பண்ணி இவ்வளோ விஷயத்தை செதுக்கி ஒரு மித்தாலஜிலேருந்து ஒரு இதை உருவாக்கி ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் ஒரு உலகத்தையே கிரியேட் பண்ணி ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இன்டர்நேஷனல் தான் நான் சொல்லுவேன். இன்டர்நேஷனல் ரேஞ்சுக்கு அப்படி ஒரு படத்தை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ கூட அது வந்துட்டு சைனீஸில் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. மகாராஜா ஃபஸ்ட்டு சைனீஸில் ரிலீஸ் ஆனிச்சு. இப்போ கல்கியுமே சைனீஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. சைனீஸ் மீன்ஸ் சைனீஸோடைய லாங்குவேஜில் கிடையாது, சப்டைட்டில்ஸில். ஏன்னா நம்ம ஊர் படங்கள்லாம் அந்த ஊரில் ரிலீஸ் ஆனாலுமே சைனீஸ் சப்டைட்டில்ஸுங்கெல்லாம் தர மாட்டாங்க. அங்கே படங்களே வந்துட்டு பெருசாக இது பண்ண மாட்டாங்க. அவங்க ஊர் படங்கள் தான் ப்ரையாரிட்டிஸ் பண்ணுவாங்க. அதேமாரி நம்ம ஒரு படம் வந்துட்டு போகுது அப்படிங்கிறது பெரிய விஷயம். அந்த வகையில் மகாராஜா ரிலீஸ் ஆனிச்சு. இப்போ கல்கி ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு தரமான படத்தெல்லாம் இதாண்டா சினிமாவில் தான் போட்டாகணும். அடுத்தது நம்ம தாத்தா இருக்காரு. தாத்தாவெல்லாம் தூக்கி சீல தான் போட்டாகணும். இந்தியன் தாத்தாவை வந்துட்டு வேஸ்ட் பண்ண படம். இந்த வருஷம் தான் இந்தியன் ஒன்றுமே ரிலீஸ் ஆனிச்சு. நான் பார்த்துருந்தேன். அது லிஸ்ட்டில் வைக்க ரீலீஸ் படங்கள் வைக்கல. பட் அந்த படத்தை பார்த்துட்டு இந்த படத்தை பார்க்கும்போது எதுக்கிட்ட அந்த சீக்வல் கேவலமாக இருக்கேடான்னு சொல்லிட்டு காரி துப்புற அளவுக்கு தான் இருந்துச்சு. எதுக்கு இந்த படத்தை எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு வெறுப்பாயிட்டேனால தியேட்டரிக்கெல்லாம் இந்த வருஷமே வந்துட்டு வெறுப்பான படம் அப்படின்னா அது இந்த ஒரே ஒரு படம் மட்டும்தான். அப்படி ஒரு படம். அதனால அந்த சீல தான் போட்டாகணும். இந்தியன் 3 என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது டெட்பூல் அண்ட் வுல்வரின். தூக்கி போடுறா இதாண்டா சினிமாவில். மார்வல் வந்துட்டு தொங்கிட்டு இருந்துச்சு விளிம்பில். அதை தூக்கி நிறுத்தின படமே டெட்பூல் அண்ட் வுல்வரின் தான். டெட்பூல் வந்துட்டு அதை சூப்பராக காப்பாற்றிடு. ரயன் ரெனால்ட்ஸும் ஹியூ ஜாக்மேன் அந்த காம்போவே பயங்கர ஒரு ஃப்ரெஷ்ஷாக செம்ம சூப்பராக அது ஒரு சூப்பரான ஒரு படமாக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. தமிழ் டப்பெல்லாம் சம்பவம் பண்ணி வச்சிட்டாங்க. அப்படி ஒரு படம். இதெல்லாம் இதாண்டா சினிமாவில் தான் போட்டாகணும். அடுத்தது ராயனை பொறுத்தவரையும் என்னை பொறுத்தவரையும் கேட்டிங்கன்னா இது வந்துட்டு இன்னும் பயிற்சி வேண்டும் போல தான் போடணும். என்னதான் தரமான படமாக இருந்தாலும் தியேட்டர்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்தாலும் கூட இன்னும் பயிற்சி வேண்டும் தான் போடணும். ஏன்னா செகண்ட் ஹாஃபில் வந்துட்டு அந்த கொலை பண்ணுற சீனுங்கிறது வரும் இல்லையா, கத்தியில் குத்துறது. ரீசெண்டாக வடச்சென்னை படத்தை பார்த்தேன். இப்போ தான் நான் பார்த்தேன் அந்த படத்தை. அந்த படத்தில் ராஜனை கொல்ற அந்த சீன் ஒன்று காமிப்பாங்க. செம்ம சூப்பரான ஸ்டேஜிங் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல வந்துட்டு ஒருத்த கொல்லணும்னு நினைக்கிறா, எல்லாரும் கொல்லணும்னு நினைக்கிறாங்க. பட் அங்கே வந்ததுக்கப்புறம் பேசுகிற விஷயங்களை வச்சு எல்லாத்துக்கும் கன்ஃபியூஸ் ஆகுது. கொல்லலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு. அவர் நமக்கு சப்போர்ட் தான் பண்ணுறாரு அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறான். இல்லை கொண்டுறான்னு ஒருத்தர் சொல்கிறான். அங்கே நடக்கிற கன்ஃபியூஷன், அந்த கன்ஃபியூஷன் நடுவில் நடக்கிற கொலைன்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு சீனாக தான் வந்திருக்க வேண்டியது இந்த ராயன் படத்தில் இந்த ஒரு சீனும். பட் ரைட்டிங்கில் பயங்கரமாக சொதப்பி வந்துட்டு சுத்தமாக இது பண்ணிட்டாங்க. செகண்ட் ஹாஃபில் அது நிறைய இடங்கள் ஃப்ளா ஆகிடுச்சு. அதனால் இன்னும் பயிற்சி வேண்டும் போல தான் போட்டாகணும். அடுத்தது நண்பன் ஒருவன் வந்த பிறகு. ஸோ இந்த படத்தை பொறுத்தவரையும்
மீசை முறுக்கு படத்தில் தம்பியாக நடிச்சிருப்பார் இல்லையா, ஸோ அவர் நடித்த படம் தான். ஸோ அவரே டேரக்ட் பண்ணி அவரே ஹீரோவாக நடித்த படம். படம் சூப்பராக எடுத்துட்டாங்க, படம் சூப்பராக ப்ரொடக்ஷன் எல்லாம் சூப்பராக பண்ணிட்டாங்க, விஷுவலாக எல்லாமே சூப்பராக பண்ணிட்டாங்க. பட் எடிட்டிங்கில் தான் சொதப்பிட்டாங்க. நிறைய இடங்கள் வந்துட்டு லென்த்தாக ஃபீல் ஆனிச்சு. லேகுங்கிற இந்த படத்தில் இல்லை தான், பட் லென்த்துங்கிறது இருந்துச்சு. ஒரு சீன்னா அது ரொம்ப லென்த்தாக போகிறதுனாலே வந்துட்டு எமோஷன் வந்துட்டு அந்தளவுக்கு சூப்பராக கனெக்ட் ஆகலை. ஏன்னா அந்த எமோஷன் சீக்வன்ஸில் வந்துட்டு அது கொஞ்சம் லென்த்தாக இருந்ததுனாலே அந்த எமோஷன் சீக்வன்ஸ் கூட ரொம்ப கனெக்ட் ஆக முடியல. அப்புறம் அந்த வாராணைன்னு சொல்லிட்டு திரும்பி அவள் ஊர்லேருந்து வரும்போது அது எதுவுமே அந்தளவுக்கு சிங்க் ஆகலை. நல்லா இருந்தாலும் கூட கொஞ்சம் கட் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதனால இது இன்னும் பயிற்சி வேண்டும் போல தான் போட்டாகணும். அதுக்கப்புறம் தங்கலான் இந்த படத்துக்கு வந்துட்டு ஒரு அன்பாப்புலர் ஒப்பீனியன் நான் வாவு நைஸ் தான் கொடுப்பேன். ஏன்னா இந்த படம் வந்துட்டு ஒரு தரமான படம் தான். எனக்கெல்லாம் இந்த ஆன்செஸ்டர் கால்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருந்துச்சு. நம்மளே நம்ம வாழ்க்கையை பற்றி ஒரு யோசிக்கிற அந்த சில விஷயங்கள் வந்துட்டு ஐடியாலஜிஸை செம்ம சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எனக்கு ஒரு ஐடியாலஜி இது அப்படிங்கிற அந்த மேட்டர்லாம் கிடையாது. நான் அதுக்குள்ளெல்லாம் கிடையாது. ஒரு ஓப்பன் மைண்டாக தான் அந்த படத்தை பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. விக்ரம் சார் வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா அப்படின்னா அதெல்லாம் நான் பார்க்கும்போது ஒரு படமாக பார்த்தோன்னா ஒரு தரமான படம். அந்த வகையில் நான் வாவ் நைஸே கொடுக்கலாம், ஒருத்தவரமாக கொடுக்கலாம். பட் இருந்தாலும் இந்த படம் வந்துட்டு சில இடங்கள் வந்துட்டு கொஞ்சம் கன்ஃபியூஷன் கிளப்புற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா சினிமாட்டோகிராஃபியில் இந்த இன்டர்மிஷன் சீனும் கிளைமேக்ஸ் சீனும் வந்துட்டு யார் எங்கே நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு தலைவலிக்கிற அளவுக்கு ஒரு சில டெக்னிக்காலிட்டிஸில் ப்ராப்ளம் இருந்ததுனால அதை தூக்கினா வாவ் நைஸில் போடுறேன். அடுத்தது கொட்டுக்காளி இதெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக ஒருத்தவர் மேலே தான் போட்டாகணும். இதாண்டா சினிமாவே கொடுக்கலாம் தான், பட் இருந்தாலுமே வந்துட்டு இந்த படத்தை ஒருத்தவர் மேலேயே போடுவோம். ஏன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா எல்லாருக்குமான இந்த படம் கிடையாது இல்லையா. இந்த படம் வந்துட்டு எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி ஒரு படம் கிடையாது. ஒரு டிஃப்ரெண்ட் பிரீடுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி. அதனால இது ஒருத்தவர் மேலேயே போடுவோம். அண்ட் இதாண்டா சினிமாவில் இருக்கிற எல்லா படங்களுமே வந்துட்டு என்ஜாயபிள், ரீவாச்சபிள். பட் கொட்டுக்காளி வந்துட்டு ரீவாச்சபிள் கிடையாது, ஒரு டைம் பார்க்கலாம் அவ்வளோதான். இந்த இதாண்டா சினிமாவில் இருக்கிற எல்லாமே ரீவாச்சபிள் படங்கள், அதனால தான் அதை மேலே போட்டு வச்சுருக்கேன். ஸோ அடுத்தது வாழையுமே ஒருத்தவரமாகவே கொடுக்கலாம். வாழை 2 டைம் பார்த்தேன் தான், பட் அந்த ஃபேமிலியோட 2 டைம் பார்த்தேன். இதுவும் ரீவாச்சபிள் கிடையாது. ஏன்னா மனசை உடைக்கிற மாதிரி படத்தை ஏன் போய் 2வது தடவை பார்ப்பான். அதனால இதை வந்துட்டு நான் ஒருத்தவர் மேலேயே போடுறேன். அடுத்து சரிபோட சனிவாரம்லாம் இதாண்டா சினிமாங்கிற அளவுக்கு அப்படி ஒரு தரமான சம்பவம். ஆக்ஷன் படம்னா அப்படி ஒரு ஆக்ஷன் படம், அப்படி ஒரு தரமான ஒரு படம். இது என்ன சொல்கிறது எனக்கு சத்தியமாக தெரியல. பயங்கரமான ஒரு படம். இந்த படத்தை கண்டிப்பாக இதாண்டா சினிமாவில் தான் கொடுத்தாகணும். தெலுங்குல ரிலீஸ் ஆன இந்த வருஷ படங்களில் வந்துட்டு நான் எல்லாத்தையும் தூக்கி டாப்பில் ஒரு படத்தை வைப்பேன் அப்படின்னா அது இந்த சரிபோத சனிவாரம் தான். கல்கிக்கும் மேலேயே நான் தூக்கி வைப்பேன். அப்படி ஒரு தரமான படம். அதுக்கப்புறம் கோட்டை பொறுத்தவரை ஒருத்தவரமாக தான் கொடுக்கணும். ஏன்னா இந்த இதாண்டா சினிமாவில் வந்துட்டு எல்லா விதமாகவுமே 100/100 இருக்கிற படங்கள் தான் வச்சுருக்கேன். ஸோ அது எல்லா விதமாகவும் விஷுவலி, டெக்னிக்கலி, ரைட்டிங்கு, சினிமாட்டோகிராஃபி, விஎஃப்எக்ஸு, செட் ஒர்க்கு, க்ரீன் ஸ்க்ரீன் எல்லாமே அந்த வகையில் கோட்டில் விஎஃப்எக்ஸில் சில இடங்கள் சொதப்பிட்டாங்க. அப்படிங்கிறதுனாலேயே வந்துட்டு இந்த படத்தை நான் ஒருத்தவர் மேலே கொடுக்குறேன், இதாண்டா சினிமாவுக்கு கொடுக்காம. ஏன்னா அந்த விஎஃப்எக்ஸ் அப்படிங்கிற ஒர்க் வந்துட்டு கம்மியாக போயிடுச்சு தானே, அதனால நான் இதை ஒருத்தவர் மேலே கொடுக்குறேன். அது இல்லாமல் சில இடங்கள் கொஞ்சம் ஃப்ளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லலாம். பட்டு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தரமான படம் தான். ரீவாச்சபிள்னு கேட்டிங்கன்னா பார்க்கலாம், அப்பப்போ ரொம்ப தானே பார்க்க முடியாது. ஏன்னா 3 மணி நேரம் படங்கிறதுனால ரொம்ப நேரம் திரும்பி அதை பார்த்துட்டே இருக்க முடியாது. அப்படி ஒரு படம் தான். அடுத்தது ஏஆர்எம் பொறுத்தவரை வாவ் நைஸே கொடுக்கலாம். ஒரு தரமான படம். சில விஷயங்களை வந்துட்டு அந்த மதுரை ஜென்மம் இந்த மேட்டர்லாம் அழகாக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சமே ரைட்டிங் போயிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் எடிட் பண்ணி தூக்கியிருக்கலாம். கொஞ்சம் லென்த் சீன்ஸ், தேவையில்லாத சீன்ஸ், ஹீரோயின் மேட்டர்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் இருந்ததுனாலேயே கொஞ்சம் சொதப்பிடுச்சு. அதனால வாவ் நைஸே கொடுக்கலாம். அடுத்தது கடைசி உலக போர் தூக்கி போடுறா இதை வந்துட்டு இதாண்டா சினிமாவில் இப்படி ஒரு படத்தை இந்த வருஷம் எவனுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. நானே எதிர்பார்க்கல. ஆக்சுவலாக போன வருஷம் அண்ணன் வந்துட்டு ஹாப்பி பர்த்டே, அவரோட பர்த்டே அன்னைக்கு வந்துட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தாரு, அந்த மாதிரி ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் யோசிச்சேன், பிடி சார் தான் அடுத்து ரிலீஸ் ஆக போகுது, இவர் என்ன வார் சீக்வன்ஸில் வர ட்ரெஸ்ஸில் போட்டுட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் யோசிச்சுட்டு அதை கவனிக்காமல் விட்டுட்டேன். அப்புறம் பார்த்தா அந்த கடைசி உலக போகிற அனௌன்ஸ்மெண்ட்டை பார்த்த உடனே என்னடா பண்ணி வச்சிருக்கீங்கிற அளவுக்கு அப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்லேயே பற்றிக்கிச்சு. அதுக்கப்புறம் பத்தின தீ வந்துட்டு தியேட்டர் வரை எரிஞ்சிருச்சு. பாக்ஸ் ஆஃபீஸாக இந்த படம் வந்துட்டு அவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னாலுமே அதர் ஸ்டேட் பாக்ஸ் ஆஃபீஸில் பயங்கர பெர்ஃபார்மன்ஸு. அண்ட் இங்கே வந்துட்டு அதர் ஸ்டேட்டில் ஓடுறத பார்த்து ஹிந்தியில் அவங்களாவே ரைட்ஸ் வாங்கி டப் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க. தி ஃபர்ஸ்ட் மூவி. இந்த நிறையா படங்கள் வந்துட்டு இந்த சவுத்தில் தமிழ்நாட்டில் மட்டுமே ரிலீஸ் ஆயிடுச்சு, தமிழில் மட்டுமே ரிலீஸ் ஆகிட்டு அதை நார்த்துக்கு அவங்களே ரைட்ஸ் வாங்கி டப் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரேர். அந்த வகையில் கடைசி உலக போர் போனதுங்கிறது அப்படி ஒரு சம்பவம். அண்ட் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆன நெட்ஃப்ளிக்ஸ்னு நினைக்கிறேன், கிளியராக ஞாபகம் இல்லை எந்த ஓடிடின்னு. அந்த ஓடிடி ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா டாப் ஃபர்ஸ்ட்டில் இருந்துச்சு இந்த படம். அந்த ரிலீஸ் ஆன ஒரு வாரத்துக்கு ஃபஸ்ட்டு மோர் வாட்சபிள் மூவிஸில் இருந்துச்சு. அப்படி ஒரு தரமான படம். கண்டிப்பாக எல்லா டெக்னிக்காலிட்டிஸ் எல்லா சைட்லேயுமே இந்த படம் வந்துட்டு இதாண்டா சினிமான்னு சொல்கிற அளவுக்கு ஒரு படம். பார்ட் 2க்கு லீட் விட்டுருக்காங்க, வெயிட் பண்ணி பார்ப்போம். இதெல்லாம் இதாண்டா சினிமாவில் தான் போட்டாங்கணும். அப்படி ஒரு தரமான படம். லப்பர் பந்து இதையுமே இதாண்டா சினிமா கொடுக்கலாம். பட் இது வந்துட்டு ஹைலி ரீவாச்சபிள் கிடையாது. 2 டைம் 3 டைம் பார்க்கலாம், அவ்வளோதான். அதனால வருத்தவர் மேலே கொடுக்குறேன். ஒரு தரமான படம், ஒரு நல்ல கான்செப்ட், அதுக்குள்ள அழகான ஸ்க்ரீன் பிளே, ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட், குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றின்னு ஒரு ஸ்லைடு இருந்துச்சுன்னா அதுக்கு நான் இதை தூக்கி போட்டிருப்பேன். அந்த வகையில் இது ஒரு தரமான படம், ஒருத்தவரமாகவே கொடுக்கலாம். தேவரா
இன்னும் பயிற்சி வேண்டுமோன்னு தான் போட்டாகணும். ஏன்னா இந்த படம் வந்துட்டு என்னதான் சூப்பராக இருந்தாலும் கூட நிறைய இடங்கள் இந்த ஃபெமிலியரான விஷயங்கள் திரும்பி திரும்பி வந்துட்டு இருந்துச்சு. அண்டு சில இடங்கள் லாஜிக்லெஸ்ஸாக இருந்துச்சு. இவர் இங்கே ஓடுறாராமா, இவர் இங்கே தவறாராமா, இவர் கொல்றாராமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த சுறாவை தூக்கிட்டு வர சீனு அதெல்லாம் கொஞ்சம் வந்துட்டு இது விஎஃப்எக்ஸ் எல்லாம் ஒர்க்கு சரியில்லை. ஒரு மாதிரி நீல கலரில் வச்சுருந்தாங்க. நிறைய இடங்கள் வந்துட்டு சொதப்பிருச்சு. அதனால இதை வந்துட்டு நம்ம இன்னும் பயிற்சி வேண்டுமோலே கொடுக்கலாம். கொடுக்குற அளவுக்கு மோசமான படம் கிடையாது. மெய்யழகன் இதெல்லாம் ஒருத்தர் மேலே தான் கொடுக்கணும். ஏன் இதை நீ வந்துட்டு இதுக்கு கொடுக்க மாட்டியா, இதாண்டா சினிமா கொடுக்க மாட்டியான்னு கேட்டிங்கன்னா கொடுக்க முடியாது. ஏன்னா இது வந்துட்டு ரீவாச்சபிள் கிடையாது. ஒரு டைம் பார்க்கலாம், அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு வேணால் இன்னொரு டைம் பார்க்கலாம். இது வந்துட்டு ஹைலி ரீவாச்சபிள் கிடையாது. அதனால் ஒருத்தர் மேலே கொடுக்குறேன். ஒரு நல்ல எப்படி சொல்கிறது, ஒரு மெலோடி சாங் பிளேலிஸ்ட்டை போட்டு உட்கார்ற மாதிரி ஒரு 100 பாட்டு மெலோடி சாங்கை போட்டு நீங்கள் ஒரே ஸ்ட்ரெச்சில் உட்காந்து கேட்கணுன்னா உங்களால் முடியாது. உங்களோட லைஃப்பில் 1000 விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும். அதுக்கு பதிலாக ஒரு 3 மணி நேரம் படத்தை உட்காந்து பார்க்குறீங்களா, இந்த படத்தை பாருங்கள். உங்கள் மைண்டெல்லாம் அப்படி ஒரு ரிலாக்ஸேஷன் வரும். அப்படி ஒரு தரமான படம். இதனால் ஒருத்தர் மலையை கொடுக்கலாம். வேட்டையன் வாவ் நைஸ் கொடுக்கலாம். இதை வந்துட்டு இன்னும் பயிற்சி வேண்டுமா கொடுக்கலாம்னு சொல்லுவீங்க. பட் என்னை பொறுத்தவரை இது வாவ் நைஸ் தான். நல்ல படம், நல்ல ஒரு கான்செப்ட், அதுக்குள்ளே நல்ல ஸ்க்ரீன் ப்ளே எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பட் இருந்தாலுமே வந்துட்டு சில இடங்கள் ரைட்டிங்கில் இன்னும் கொஞ்சம் நல்லா போயிருக்கலாமோ. ஏன்னா அது பேர் என்னப்பா, என்கவுண்டர் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்கிறாங்க. பட் இவங்களே வந்துட்டு கிளைமேக்ஸில் 4 பேர் சுட்டு தள்ளிட்டு இருக்காங்க, செத்துக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது சில இடங்கள் லாஜிக் ஃபீல் ஆனாலுமே ஒரு நல்ல படம் வாவ் நைஸே கொடுக்கலாம். சார் இந்த படம்லாம் சீலு தான் போட்டாகணும். ஏன்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட போனேன், சரி நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு பயங்கரமான ரைட்டிங் சொதப்பல். இப்படி ஒரு சொதப்பலை பண்ணவே முடியாதுங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நிறைய இடங்கள் அந்த ஃபஸ்ட்டு ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் ஆகும், அவனை பார்த்த உடனே தெரிஞ்சது இவன் தான் வில்லனாக போகிறாரு. அப்புறம் எதுக்கு அந்த 3 மணி நேரம் உட்காந்து அவன் வந்துட்டு ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணுறதெல்லாம் நான் பார்க்கணும். இவங்க அப்பா வராராமா, இவர் கல்வி இது பண்ணுறாராமா, அவங்க தாத்தா வராராமா, கல்வி இது பண்ணுறாராமா, அவங்கள இவனுக்கு கொல்லவே இல்லை, சாமியை வச்சு ஒரு பிளே, எதுவுமே வந்துட்டு சரியான ரைட்டிங்காக போவே இல்லை. நான் தியேட்டரில் உட்காந்து வெறுப்பாயிட்டேன். ஸோ இது சீலு தான் போட்டாகணும். அதுக்கப்புறம் வெனம் தி லாஸ்ட் டான்ஸ், இதை நம்ம வாவனைஸையும் கொடுக்கலாம், இதாண்டா சினிமாலையும் கொடுக்கலாம். எதில் கொடுக்கலாம், இதில் அது பேர் என்னப்பா, இன்னும் பயிற்சி வேண்டுமோலே கொடுக்கலாம். பட் இருந்தாலும் வாவனைஸே கொடுக்கலாம். ஏன்னா நம்ம மற்ற சோனிவர்ஸ் படங்களை காட்டிலும் இந்த படம் வந்துட்டு ஒரு நல்ல படம் தான். வெனம் வேர்ஸில் இந்த வெனம் 3 படத்தில் கம்பேர் பண்ணால் இதுதான் வந்துட்டு லீஸ்ட்டு. பட் இருந்தாலும் வந்துட்டு இந்த வருஷத்தில் கனெக்ட் பண்ணும்போது இது வாவனைஸே கொடுக்கலாம். ஒரு நல்ல படம் தான். குடும்பங்கள் கொண்டாடும் மெட்டீரியல் தூக்கி போடக்கூட அளவுக்கு ஒரு ஸ்லைட் இருந்துச்சு, அதில் போட்டிருப்பேன் அப்படி ஒரு படம். அதுக்கப்புறம் அமரன், இதெல்லாம் இதாண்டா சினிமாவில் தான் போட்டாகணும். அப்படி ஒரு தரமான படம். தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அது இல்லாமல் எமோஷன், ஒரு மிலிட்ரி சப்ஜெக்ட்டு, ஆக்ஷன், எல்லா விதமாகவே சூப்பரான படம். மியூசிக்கு, சவுண்ட் எஃபெக்ட்ஸு, கன்று ஒவ்வொரு சவுண்டும் காதை குளிர்ற அளவுக்கு அப்படி ஒரு அந்த கன்னில் அதை மாற்றுற சவுண்டு, புல்லட் சவுண்டு எல்லாமே அப்படியே க்ளீன் கிறிஸ்டல் கிளியராக அப்படி ஒரு படம். தரமான படம். இதாண்டா சினிமாலேயே போடலாம். பிளடி பெகர் ஒரு மேலே போடலாம். தரமான படம் தான். பட் இருந்தாலுமே சில கேள்விகள் இந்த படத்தை சுற்றி இருக்குது. ஏன்னா ஏன் இவன் வந்துட்டு பிச்சைக்காரனாக இருக்கான் அப்படின்னா அதுக்கு சரியான இந்த ஆன்சர்ஸ் இல்லை. அனாவசம் வந்துட்டு இவன் கடைசியில் வாட்ச்மேன் வேலைக்கு போகிற மாதிரி காமிச்சாங்க. அவன் பொண்டாட்டி செத்த உடனே வாட்ச்மேன் வேலைக்கு போயிருக்கலாம். எதனால் பிச்சை எடுத்தான்? இப்போ அந்த கர்மா திரும்பி வந்ததுக்கப்புறமா வாட்ச்மேன் வேலைக்கு போகிறான். எதுக்கு போகிறான்? பையன்கிட்ட ஏன் சொல்லாமல் மறைச்சான்? இதெல்லாம் சரியான அந்த இது கொடுக்கல. அப்படிங்கிறதுனால இதை நம்ம இதுலேயே போடலாம். அண்ட் ஆல்சோ சில பாடி ஷேமிங், சில விஷயங்கள், சில அஜெண்டாஸ் அதெல்லாம் கூட இருக்கும். அதெல்லாம் ஒருத்தர் மேலேயே போடலாம். அடுத்து பிரதர், இன்னும் பயிற்சி வேண்டுமோ. செகண்ட் ஹாஃப் செம்ம சூப்பர். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பயங்கர லேக். இழுக்கணும்னு சொல்லிட்டு இந்த 3 மணி நேரம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் தேவையில்லாத அவ்வளோ சீன் வச்சுருப்பாங்க, எரிச்சலை கிளப்புற மாதிரி. செகண்ட் ஹாஃப் தான் தரமாக இருக்கும். அது அடுத்தடுத்த செம்ம ஸ்பீடாக போயிடும். செகண்ட் ஹாஃபு எக்ஸ்பெக்ட் பண்ணபடி தான் போகும், கெஸ் பண்ண விஷயம் தான் அது போகும். பட் இருந்தாலும் ஒரு தரமானதாக தான் போகும். நல்லாயிருக்கும் அந்த படம். சரி, இன்னும் பயிற்சி வேண்டுமே போடலாம். லக்கி பாஸ்கர் தூக்கி போடுறா இதாண்டா சினிமாவில். இந்த மாதிரி ஒரு படம் வெங்கட்லூரி வந்துட்டு அடுத்தது சூர்யா சார் கூட பண்ணிட்டு இருக்காராமா. மாருதி எப்படி உருவானுச்சு அதை பற்றி எடுக்கிறாராமா. ஸோ தலைவர் வந்துட்டு இந்த பீரியாடிக் சப்ஜெக்டில் சில விஷயங்களை வச்சு எடுக்கிறதே ஒரு தரமான ஒரு டேரக்டர் போல இருக்குது. வாத்தி அப்படி தான் இருந்துச்சு. லக்கி பாஸ்கர் வந்துட்டு ஒரு செம்ம சூப்பரான ஒரு படம். எல்லா விதமாகவே செம்ம சூப்பர். ரைட்டிங்காக பயங்கர சூப்பரான ஒரு படம். கண்டிப்பாக அதை நம்ம இதாண்டா சினிமாலே போடலாம். கங்குவா எனக்கு பிடிச்சாலும் ஏதோ மாறிடுச்சு. கங்குவா எனக்கு பிடிச்சாலும் திரும்பவும் ரீவாச் பண்ண வேணான்னு கேட்டால் கிடையாது. சரி, ஃப்ளாஸ் இருக்கானா? ஃப்ளாஸ் இருக்குது. இன்னும் பயிற்சி வேண்டும் போல தான் போடணும். ஏன்னா இவங்க இந்த செகண்ட் பார்ட் லீடுங்கிறதே வந்துட்டு பார்க்கும்போது நல்லா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா இது எதுக்குடாங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு மாதிரி சரி ரீவாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்தா வெறுப்பு தான் ஆகும் கண்டிப்பாக. ஏன்னா எனக்கு இப்போவே அது ஃபீலிங் வருது. அதனால தான் இந்த படத்தை நான் ரீவாச் பண்ணவே இல்லை. கண்டிப்பாக இன்னும் பயிற்சி வேண்டும் போல தான் போடணும். போகிற அளவுக்கு மோசமான படம் கிடையாது. அடுத்தது சொர்க்கவாசல்.
ஒர்த்து வருமாலேயே போடலாம். தூஸ் தரமான படம் தான். பட் தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது இந்த படம். அதனால ஒர்த்து வருமால போடுறேன். தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக பயங்கர சூப்பராக இருக்குமானா கிடையாது. இதில் தான் தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸும் இருந்தால் தான் அது வந்துட்டு இதாண்டா சினிமாவுக்கு வரணும். அதனால் இந்த படம் அங்கே வராது. அடுத்தது புஷ்பா. இதெல்லாம் இதாண்டா சினிமாலேயே போடலாம். இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா இல்லை இதாண்டா சினிமாலேயே போடலாம். தரமான படம் தான். மற்றவங்க சொல்லலாம் இது வந்துட்டு அப்படி இருக்குது இப்படி இருக்குது லாஜிக்லெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் லாஜிக்குங்கிறத பொறுத்தவரையும் என்னை பொறுத்தவரையும் லாஜிக்கை நான் எப்படி பார்ப்பேன்னா ரைட்டிங் லாஜிக்கு தான் பார்ப்பேன். இவன் இதை சொன்னால் ஆனால் அவன் அதை செய்கிறான், இதை இப்படி சொன்னாங்க ஆனால் அப்படி செய்கிறாங்கிறத லாஜிக்கு தான் பார்ப்பேனே தவிர ஆக்ஷன் சீக்வன்ஸ் பறக்கிறானுங்க தாவுறானுங்க அப்படிங்கிறத நான் பெருசாக லாஜிக் பார்க்க மாட்டேன். அதுக்கான ஸ்டேஜிங் கரெக்டாக பண்ணிட்டா ரைட்டு. இப்போ கோட்டில் வந்துட்டு இதே மாதிரி ஒரு ஃபைட் வச்சுருந்தா கண்டிப்பாக ஒத்துக்க முடியாது. அமரனில் இதே மாதிரி ஃபைட் வச்சா ஒத்துக்க முடியாது. ஏன்னா அது கதைக்களமாகவே மிலிட்ரி சப்ஜெக்ட்னு இருக்குது. பட் புஷ்பா வந்துட்டு நார்மலாக ஒரு கமர்ஷியலான ஒரு படம், ஒரு கேங்ஸ்டர் கமர்ஷியலாக வந்துட்டு ஃபஸ்ட்டு பார்ட்லேயே வந்துட்டு கழுத்தாமட்டில் கத்தியை வச்சு சுற்றுறான் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்ததுனால என்னை பொறுத்தவரை இது வந்துட்டு அதை நான் ஒத்துக்கிட்டேன். அதனால் இதாண்ட சினிமாலேயே போடலாம். தரமான படம், எல்லா விதமும் செம்ம சூப்பராக இருக்கும். அடுத்தது விடுதலை 2. இந்த படத்தை நம்ம ஒர்த்து வருமாலேயே போடலாம். ஏன் இதாண்டா சினிமாலேயே போடலாமான்னு கேட்டால் சில இடங்கள் இந்த படம் டாக்குமெண்ட்ரி மாதிரி ஃபீல் ஆனிச்சு பேசிகிட்டே இருக்கிறதுனால. ஸோ தரமாக படமாக இருந்தாலும் கூட சில இடங்கள் அந்த மாதிரி ஃபீல் ஆனதுனால இதை நம்ம ஒர்த்து வருமாலேயே போடலாம். நிறைய இடங்கள் வந்துட்டு வெட்டி வீசிட்டாங்க. அது எல்லாமே ஓடிடியில் வரும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக வந்துட்டு சில ஃப்ளாஸுங்கிறது இருந்ததுனால இதை நான் ஒர்த்து வருமாலேயே போடுறேன். முஃபாசா தி லயன் கிங். வாவ் நைஸ், நல்ல படம், தரமான படம். ஸ்கார் தான். ஆனால் இந்த படத்தில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்துட்டு நம்ம ஸ்காரை வந்துட்டு வில்லனாக பார்த்துருப்போம். பட் இந்த படத்தை ஸ்கார் பார்க்கும்போது நமக்கு பாவமாக வர மாதிரி ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க. அதுக்கான சரியான ரைட்டிங் பண்ணி ஸ்கார் இன்னும் கொஞ்சம் ஈவிலாகவே காமிச்சிருக்கலாம். இந்த இடத்துல ஸ்கார் ஏமாந்த மாதிரி தான் காட்டுறாங்க. கிட்டத்தட்ட ஸ்கார் வந்துட்டு அந்த பொண்ணு கிடைக்கலங்கிறத ஏமாந்து அவன் வில்லனாக மாறிட்டான் அப்படிங்கிறது நம்ம அவனை அப்படி ஒரு விஷயத்த காமிச்சா அவனை பார்க்கும்போது நமக்கு பாவமாக தான் இருக்குமே தவிர அவனை பார்க்க வில்லனாக தோணாது. திரும்பவும் லைன் கிங் பார்க்கும்போது பக்கம் நியாயம்தாண்டா இருக்குன்னு தோணும். அந்த வகையில் சொதப்பிட்டாங்க. அதனால இதை நம்ம வாவ் நைஸ்லேயே போடலாம். பேபி ஜான் தெரிய ஒரு தரமான ரீமேக் பண்ணியிருக்காங்க. இதாண்டா சினிமாவே கொடுக்கலாம். பட் இது ரீமேக் ஃபிலிம் அப்படிங்கிறதுனால நான் வந்துட்டு இதுக்கே கொடுக்குறேன். ஒர்த்து வருமாவே கொடுக்குறேன். ஏன்னா ரீமேக் ஃபிலிம் தானே, ஆல்ரெடி பார்த்த ஒரு விஷயம் தான். அண்ட் ஆல்சோ வந்துட்டு இவங்க ஆசிட்டிஸ் அப்படியே தான் ரீமேக் பண்ணியிருக்காங்க. சீன் பேசின் அதே மாதிரி தான் ரீமேக் பண்ணியிருக்காங்க. அந்த ராஜியோடைய அந்த சீனுக்கு பதிலாக சில விஷயத்தை மாற்றிருக்காங்க. வில்லன் கேரக்டரை மாற்றிருக்காங்க. சரி, அந்த போஸ்ட் கிரெடிட் சீனுங்கிறது குப்பை, எதுக்கு வச்சாங்கன்னே தெரில, கேவலமாக இருந்துச்சு. அது ஒரு குப்பை. பட் இருந்தாலும் வந்துட்டு ஒரு தரமான படம் தான். அதனால அந்த வாவ் நைஸ்லேயே போடுவோம். அடுத்தது பிளாக்கை பொறுத்தவரையும் என்னை பொறுத்தவரையும் கேட்டிங்கன்னா எல்லாம் இதாண்டா சினிமாவே சொல்லுவீங்க. பட் நான் இன்னும் பயிற்சி வேண்டுமோ தான் கொடுப்பேன். ஏன்னா ஜான்ரு ஜஸ்டிஃபிகேஷனுங்கிறத நான் அடிக்கடி என் வீடியோஸை சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஒரு ஜான்ரை ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா ஜான்ருக்குள்ளே தான் படம் பண்ணணும், வெளியே போகக்கூடாது. ஸோ சைஃபை ஃபிலிம்னா சைஃபை ஃபிலிமாகவே எடுக்கணும், ஹாரர் ஃபிலிம்னா ஹாரர் ஃபிலிமாகவே எடுக்கணும். ஏன்னா சைஃபை ஹாரர், பேய் இருந்தால் தான் ஹாரர். ஹாரர் எஃபெக்ட்ஸை போட்டால் எப்படி ஹாரர் ஆகும்? அது ஹாரர் கேட்டகரிக்குள்ளே வராது. த்ரில்லராக எடுத்தீங்கனாலும் த்ரில்லராக இல்லை, அது த்ரில்லர் மாதிரி ஃபீல் ஆகலை, ஹாரர் மாதிரி தான் ஃபீல் ஆனிச்சு. த்ரில்லர் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் போட்டுருந்தா அதை நான் ஒத்துட்டு இருந்திருப்பேன். பட் இந்த ஹாரர் சவுண்ட் எஃபெக்ட்ஸில் தான் இருக்குது. கிட்டத்தட்ட இந்த படம் பார்த்துட்டு எனக்கு பயமாக தான் இருந்துச்சே தவிர த்ரில்லர் எஃபெக்ட்ஸுங்கிறது வரல. அதனால ஜான்ரு ஸ்பெசிஃபிகேஷனில் சொதப்பிட்டாங்க. ஆல்டர்னேட் ரியாலிட்டி, மல்டிவர்ஸ் அதுக்குள்ளே சொதப்பிட்டாங்க. பயங்கரமான சொதப்பல் இருந்துச்சு. மல்டிவர்ஸ்னு கான்செப்ட் எடுத்தாலே ஒவ்வொரு யூனிவர்ஸ்லேயும் வேறு வேறு விஷயங்கள் மாறி தான் இருக்கும், ஒரே மாதிரி இருக்காது. அதுதான் மேட்ரு. ஒரு விஷயமாவது அங்கே இடத்துல மாறி இருக்கும். சில யூனிவர்ஸ் மாறின மாதிரி காமிச்சாலும் சில யூனிவர்ஸ் அப்படியே இருக்கிற மாதிரி காமிச்சாங்க. ஒரு யூனிவர்ஸில் இருந்த அடுத்த அதாவது இது ஒரு புட்ஸ்ட்ராப் பேரடாக்ஸ்னு ஒரு மேட்டர் இருக்குது. இப்போ நீங்கள் உட்காந்துருக்கீங்க, திடீர்னு உங்களை மாதிரியே ஒருத்தன் வந்து உங்களை அடிக்கிறான், அடிச்சுட்டு போயிடுறான், அங்கே காணா போயிட்டான், எப்படி போகிறானே தெரில. அப்புறம் நீங்கள் கொஞ்ச நாள் ஃபியூச்சருக்கு போயிட்டு திரும்பி ஃபியூச்சர்லேருந்து டைம் ட்ராவல் பண்ணி திரும்பி பாஸ்ட்டுக்கு வந்து அடிக்கிறீங்கிறதா புட்ஸ்ட்ராப் பேரடாக்ஸ்னு சொல்லுவாங்க. திரும்பி நடந்துக்கிட்டே இருக்கும், டைம் லூப் மாதிரி. அது வந்துட்டு மல்டிவர்ஸ்குள்ளே ஆக்ட் ஆகாது. மல்டிவர்ஸில் டிஃபரன்ஸ் அது. அதை இங்கே போட்டு சொதப்பிட்டாங்க, கொஞ்சம் குழப்பி வச்சிட்டாங்க. அதனால் இந்த படம் வந்துட்டு இன்னும் பயிற்சி வேண்டுமோனே போடலாம். கில்லு இந்த படத்தை பொறுத்தவரை நம்ம இதை ஒர்த்து வருமாலே போடலாம். ஹிந்தி படம், தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது இல்லை நம்ம ஊரில். அண்ட் ஆல்சோ வந்துட்டு தியேட்ரிக்கலாக அதை பார்த்துருந்தோம்னா தரமாக இருந்திருக்கும். பட் ஆல்சோ இட்ஸ் நாட் அ கமர்ஷியல் வே. அண்ட் இதை தேட்டரில் பார்க்கலங்கிறதுனால தான் இதை நான் இதில் போடுறேன், ஒர்த்து வருமாலை போடுறேன். ஒருவேளை நான் இதை தேட்டரில் பார்த்து பயங்கரமாக ஓய் அப்படின்னு இருந்தேன்னா அதை நான் ஒர்த்து வருமாலே இதாண்டா சினிமாலேயே போட்டிருப்பேன். அதனால அதை நான் ஒர்த்து வருமாலை போடுறேன். அப்புறம் கடைசியாக ஒரு 3 படம். ஸோ குண்டூர்காரம் பொறுத்த வரைக்கும் நான் ஓடிடியில் தான் பார்த்தேன். தரமான படம் தான். பட் இருந்தாலும் வந்துட்டு சில இடங்கள் வந்துட்டு கொஞ்சம் ஃப்ளாஸாக தான் இருக்கும், கொஞ்சம் லேகாக தான் ஃபீல் ஆகும். அதனால் அந்த படத்தை நம்ம ஒர்த்து வருமாவே கொடுக்கலாம். அடுத்து ஜமா வந்துட்டு ஒரு பயங்கரமான படம். இட்ஸ் நாட் அ கமர்ஷியல் ஃபிலிம், அது ஒரு ட்ராமா ஃபிலிம். அதுக்குள்ளே வந்துட்டு எமோஷன் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அந்த கலை மேட்ரு எல்லாமே செம்ம சூப்பராக இருக்கும். ஒர்த்து வருமாவே கொடுக்கலாம். அண்ட் இது வந்துட்டு நான் சஜஸ்ட் பண்ணுறேன், பாருங்கள், சூப்பரான ஒரு படம்.
அந்த வேஷம் கட்டி ஆடுவாங்க இல்லையா தெருக்கூத்து, அதை பற்றின ஒரு படம் பாருங்கள், நான் சஜஸ்டே பண்ணுவேன். அப்புறம் மங்கி மேன், இதெல்லாம் இதாண்டா சினிமா கொடுக்கலாம். எனக்கு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்தில் இல்லைங்கிறனால நான் இதை வந்துட்டு இதாண்டா சினிமா கொடுக்கலாமான்னு யோசிக்கிறேன். பட் இருந்தாலுமே இதை கொடுக்கலாம், இதாண்டா சினிமாவே கொடுக்கலாம். தரமான படம் தான் இது, எல்லா வகையுமே செம்ம சூப்பராக இருக்கும். தியேட்டர்கள் நான் பார்க்கலனாலுமே இது செம்ம சூப்பராக தான் இருக்கும். அப்படி பார்த்தா கில்லுமே கொடுக்கலாம் தான். பட் இருந்தாலும் எமோஷன் வந்துட்டு கில்லில் கொஞ்சம் கம்மி, ஏன்னா ஃபுல் ஆக்ஷனாக இருக்கும். மங்கி மேனில் எமோஷன் இன்னும் கொஞ்சம் நல்லா போயிருப்பாங்க, இன்னும் கொஞ்சம் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. இதில் கில்ல எமோஷனை வந்துட்டு டக்குன்னு அடுத்து மூவ் பண்ணியிருப்பாங்க. மங்கி மேனில் அப்படி இருக்காது. அதனால மங்கி மேனை இதாண்டா சினிமாவே கொடுக்கலாம். ஸோ இவ்வளோதான் படங்களோட லிஸ்ட் முடிஞ்சிருச்சு. இதை தாண்டி ஏதாவது ஒரு படத்தை நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா அது என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதில் வந்துட்டு நான் ஆவேஷம் படத்துலேருந்து தான் இந்த சேனலே ஆரம்பித்தேன். அங்கேருந்து தான் தொடக்கம், அங்கேருந்து இப்போ வரையும் போய்கிட்டு இருக்கு, வண்டி ஓடிட்டு இருக்கு. இன்னும் சப்போர்ட்டை கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உங்கள் மொபைலுக்கு கேடு. ஸோ அவ்வளோதான் நம்ம லிஸ்ட்டு. இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது லிஸ்ட் இருந்தால் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதில் தான் நான் உங்களுக்கு ஏதாவது வேறுபாடுகள் இருந்துச்சு அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் கடைசி உலக போகிற பற்றி அவனுமே அந்த 2024 ரவுண்ட் டேபிள்லாம் பார்க்குறேன், அவனுமே பேசவே மாட்டேங்கிறாங்க. வருத்தமாக இருக்குது. தரமான படங்க. ஸோ தடவை பிடிச்சிக்கிறேன். ஸோ உங்களை இன்னொரு வந்து பார்க்குறதுக்கு பயப்பட சனிங்க சினிமா வேற குட் டே சொல்லி பிரச்சனை எல்லாம் போவது ஓயாம வேலை செஞ்சா கிழிஞ்சிருந்தா ட்ராயரு. ஹாப்பி நியூ இயர், பிரச்சனை வேணாம் போயிரு.